முதலமைச்சர் பொறுப்பேற்ற முன்பு மகளிர் உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் 2023 செப்டம்பர் 5ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த பூமியான காஞ்சியிலே தொடங்கி வைத்தார். 1,14,00,000 பேருக்கு கொடுத்தோம். இப்போ 29 லட்சம் அப்ளிகேஷன் வந்திருக்குது. அதில் தகுதியான நபர்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி என்று முதலமைச்சர் சென்னையில் தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் தொடங்கி வைக்கிறார்கள். அதனால் அதில் கிடைக்காதவங்க தகுதியிருந்து கிடைக்கலைன்னா நம்ம ஆர்டிஓவுக்கு பவர் இருக்குது, அப்பீல் பண்ணுறதுக்கு. நம்ம கொண்டு கொடுத்து எனக்கு தகுதி இருக்குது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதை கொடுத்தா மறுபடியும் அப்பீலுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இப்போ மழை திருப்பி பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த நெல் கொள்முதல் எல்லாத்தையும் திருப்பி பண்ணணும், தீவிரமாக பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் சட்டப்பேரவையில். இப்போ அதோட நிலைமை எப்படி இருக்கு? அது ஈரப்பதம் அந்த இதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா? அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முன்பு, அதாவது வருஷம் அக்டோபர் 1ஆம் தேதி தான் நெல் கொள்முதல் பணி நடக்குது குறுவை. ஆனால் முதலமைச்சர்கள் ஒன்றிய பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதி அக்டோபரில் வேணால் மழை பெய்யுங்கிற காரணத்தை முன்னிட்டு செப்டம்பர் 1ஆம் தேதியே நெல் கொள்முதல் பணியை ஆரம்பிக்கணும், அதே மாதிரி ஒன்றிய அரசு உயர்த்தப்படுகின்ற விலையை அதுக்கு கொடுக்க வேண்டும் என்று கடிதம் எழுதி அதுக்கு அனுமதி வாங்கி 4 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு அதே மாதிரி பண்ணுறப்போ நாங்கள் டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கடந்த அக்டோபர் 16ஆம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறது. அதனால் எங்களுக்கு ஈரப்பதத்துடைய அளவை அதிகரிக்க வேண்டும் என்று எங்கள் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக மேலாண்மை இயக்குநருக்கு கடிதம் எழுதினாங்க டெல்டா மாவட்ட கலெக்டர்கள். அதை வச்சு முதலமைச்சரோட அனுமதி பெற்று எங்களுடைய துறையின் செயலாளர் அவர்கள் அந்த டெல்லியில் இருக்கிற ஒன்றிய அரசுடைய உணவுத்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதினார். அது சம்மந்தமாக உடனே குழுக்கள் 3 குழுக்கள் வந்து பார்த்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உடனே வந்தாங்க 3 குழுக்கள் வந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் எல்லாம் பல்வேறு மாவட்டங்களில் 3 குழுக்கள் பிரிஞ்சு பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு போகிறப்ப அவங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுக்கணும் ஈரப்பதம் அவங்க பார்க்குறப்ப 20, 22, 25 இருந்துச்சு. ஆனால் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அந்த ஒத்துக்கிட்டு தான் போனாங்க. ஆனால் அதை தரல. அதே சமயத்தில் நான் சென்னையில் மாண்புமிகு அவர் அந்த அமைச்சர் மரியாதைக்குரிய உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரகாஷ் ஜோஷி அவர்கள் சென்னையில் ட்ரேட் சென்டருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். மின்சார சம்மந்தமாக சோலார் சம்மந்தமாக. அதுகளில் அங்கே போய் நான் எங்கள் துறையின் செயலாளர், மேலாண்மை இயக்குனர், சிவில் சப்ளை கமிஷனர் 4 பேரும் போய் கடிதம் கொடுத்தோம். என்னென்னா எங்களுக்கு ஈரப்பத அளவை 17% 22% உயர்த்தணும். அதோடு இந்த வாங்கிய நெல்லை இப்போ என்னென்னா சமயத்தில் கடந்த காலத்துலலாம் செறிவூட்டப்பட்ட அரிசி உங்களுக்கு தெரியும், 100 கிலோவுக்கு 1 கிலோ அரிசியை கலக்கணும்னு சொல்லி விதி இருந்துச்சு. ஆனால் ஜூலை மாதத்துலேருந்து புதிய நடைமுறையை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. அதுக்கு நாங்கள் டெண்டர் விட்டு ஒரு 34,000 மெட்ரிக் டன் வாங்குவதற்கு 5 ஒப்பந்தக்காரருக்கு அனுமதி கொடுத்துட்டோம். கொடுத்தாலும் அதுலேயுமே இப்போ என்னென்னா முதலெல்லாம் அதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா 10 டன்னுக்கு ஒரு சாம்பிள், 10 டன்னுக்கு ஒரு சாம்பிள், 34,000 டன்னுங்க. 10 டன்னுக்கு ஒரு சாம்பிள் எடுத்து டெல்லி போய் அது அந்த 5 நிறுவனமும் அந்த அரிசியை, அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசினா இரும்பு சத்து, பயலிக் ஆசிட்டு, விட்டமின் B12 இதெல்லாம் கலந்து 100 கிலோவுக்கு 1 கிலோ கலக்கணும். அதை அந்த அரிசியை 10 மெட்ரிக் டன்னுக்கு ஒரு சாம்பிள் சொல்லிட்டாங்க. அதனால் லேட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம அதுக்கு எங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கணும்னு சொன்னால் முதலமைச்சர் பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதியிருக்காரு. உங்களை பார்த்துருப்பீங்க. ஈரப்பதத்தை 17% 22% நீங்கள் தளர்த்தி எங்களுக்கு உடனே அனுமதி விவசாயிகளுடைய நன்மை கருதி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தார். அதே மாதிரி இந்த 10,000 மெட்ரிக் டன் 10 மெட்ரிக் டன் என்பதை 25 மெட்ரிக் டன்னுக்கு ஒரு சாம்பிள் எடுங்க. அந்த டியூரேஷன் பீரியடு 12 நாங்கிறத 7 நாள் குறைச்சி கொடுங்க. வட இந்தியாவில் தான் போய் அதை நம்ம அந்த லேபில் டெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதை தென்னிந்தியாவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி எங்கள் தென்னிந்தியாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. அப்படி ஏன்னா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடுலாம் நெல் அதிகமாக விளையுது. அதனால் அதுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி முதலமைச்சரும் கடிதம் கொடுத்தாரு. டெல்லியில் பார்த்துருப்பீங்க. நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி அவர்கள் இது சம்மந்தமாக பாராளுமன்றத்தில் பேசினார். நேற்றைக்கு கூட அவர் திருவண்ணாமலையில் நான் பார்த்தேன். பேசினார் ஒழிச்சு யாரும் அதுக்கு பதில் சொல்லலை. அதனால் ஒன்றிய அரசு இப்போ இந்த
இந்த பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க. அந்த நெல் ஈரப்பத சமயத்தில் தீபாவளிக்கு பின்னாடி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் எல்லாம் வந்து பாட்டு போனாங்க. அவையிலாவது சொல்லி அனுமதி வாங்கி கொடுக்கலாம். அன்புமணி பேசுகிறாரு, அவங்க கூட்டணியில் இருக்காங்க, யாருமே வாங்கி தரல. இருந்தாலும் இதில் நெல்லில் அரசியல் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இருந்தாலும் டெல்டா மாவட்டத்தை பொறுத்தளவில் தஞ்சாவூர் இருந்தாலும் திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், இந்த எல்லா மாவட்டத்திலையுமே பொறுத்தளவில் நீங்கள் தெரியும், கடந்த 2021 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டில் நம்ம ஜெயிச்சோங்கிறது தெரியும். அவங்க சொற்பமாக தான் ஒரு 6-7 சீட்டு தான் ஜெயித்தாங்க. பெரம்பலூர், அரியலூர் நாங்கள் 100க்கு 100, கரூரில் 100க்கு 100. அதே மாதிரி புதுக்கோட்டையில் ஒருத்தர் ஜெயிச்சார், தஞ்சாவூரில் ஒருத்தர் ஜெயிச்சார், திருவாரூரில் ஒருத்தர் ஜெயிச்சார். அதே மாதிரி மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒருத்தர் தான் ஜெயித்தாங்க அதிமுக கூட்டம் பிஜேபி கூட்டணியில். அதோடு கடலூரில் 2 பேர் ஜெயித்தாங்க. 9க்கு 7 ஜெயித்தோம். அதனால் அவங்க டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லில் அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எந்த காலத்திலும் அந்த வாய்ப்பில்லை. ஏன்னா முதலமைச்சர் பக்கம் டெல்டா மாவட்ட விவசாயிகள் அவர் முதலமைச்சருடைய பக்கத்தில் இருக்கார்கள். ஏன்னா விவசாயிகளுக்காக ஆட்சிக்கு வந்த உடனே தனி பட்ஜெட், வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக தனி பட்ஜெட் கொடுத்து இப்போ கூட விவசாயிகள் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு உடனடியாக 20,000 ரூபாய் பாதிக்கப்பட்ட பகுதியில் கலெக்டர் ரிப்போர்ட் கொடுத்தது நிதி தருவதாக அவருக்கெல்லாம் அந்த இழப்பீட்டுத் தொகை தருவதாக முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எனவே ஒன்றிய அரசு இந்த ஈரப்பதமாக இருந்தாலும் சரி, அந்த எஃப்ஆர்கே ரைஸ்க்கு அனுமதி கொடுப்பதிலே காலம் தாழ்த்துறாங்க. விவசாயிகளையும் தமிழ்நாட்டையும் வஞ்சிக்கிறாங்க. திமுக அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி பாஜக குற்றம் சொல்றாங்க. என்ன அரசியல் பண்றாங்க? மேலே ஏற்ற விடல, தீபம் ஏற்ற விடல. அது நீதிமன்றத்தில் உங்களுக்கு தெரியும். இது சம்பந்தமாக முதலமைச்சர் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் மதுரையினுடைய வளர்ச்சி பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மெட்ரோ ரயிலுக்கு பற்றி அவங்க போராட்டம் பண்ணலாம்ல பிஜேபிக்காரர், ஏடிஎம்கேக்காரலாம். இதே இது அதிமுக 2014 நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கா இல்லையா? 2014 வாங்கியிருக்காங்களா இல்லையா? அப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணணுமில்ல, அவங்க அதை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சமூக நீதி காக்கின்ற மாநிலம், சமத்துவத்தை காக்கணும், மத மோதலுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் அப்படிப்பட்ட ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி முதலமைச்சர் சொல்லியிருக்கார் தெளிவான பதிலை. அண்ணன் ரகுபதி அவர்கள் அது தெளிவான பத்திரிகையாளர்கள் சந்தித்து செய்தி விளக்கம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நேற்றைக்கு துணை முதலமைச்சர்கள் திருவண்ணாமலையிலும் இது சம்பந்தமாக தெளிவான விளக்கத்தை அளித்திருக்கார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. எங்க எந்த ஊர்ல அப்படி இல்லை, நமக்கு இப்போ வாக்காளர் பட்டியல் சேர்த்தருக்கு இப்போ 4ஆம் தேதியோடு முடிச்சு 11ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதாவது இறந்த வாக்காளர்கள், ஷிஃப்டடு, டபுள் என்ட்ரி, அது இல்லாட்டியும் கூட அதை என்ன சேர்த்து சொல்கிறாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாதவர்கள், அடையாளம் தெரியாதவர்கள்னு சொல்லி நீங்கள் ஏற்றி அப்படி செஞ்சுங்க. வர்ற நம்ம 14ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதிக்கு பின்னாடி முடிஞ்சிருது. அதுக்கு பின்னாடி 14ஆம் தேதியிலேருந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதை நம்ம ஃபார்ம் 6ல் சேர்த்துக்கலாம்னு சொல்லி அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனவரி 5ஆம் தேதி வரைக்கும்.